السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். மிகவும் முக்கியமான ஒரு துஆ, அல்லாஹ்விடத்தில் மிகவும் வேகமாக பதில்களை பெற்றுத்தரக்கூடிய துஆ, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய ஒரு துஆ. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட மிகவும் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு துஆ. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொந்த நாட்டிலிருந்து இன்னும் ஒரு நாட்டிற்கு அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார்கள். பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு தங்குவதற்கு இடமில்லை, அதே போன்று அவர்களுக்கு உண்ண உணவில்லை, ஒரு வேலை இல்லை, தொழில் இல்லை, அதே போன்று அவர்கள் திருமணமும் முடித்திருக்கவில்லை. அவர்கள் அந்த நாட்டை காலை பொழுதில் அடைந்ததும் ஒரு துஆவை அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே அந்த துஆவை குறிப்பிடுகின்றான். என்ன துஆ என்றால், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் என்ற இந்த துஆவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுகிறார்கள். மாலையை அடைவதற்குள் அவருக்கு தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டது. அவர் திருமணம் முடித்து விட்டார். அவருக்கான வேலைகள் கிடைத்துவிட்டது, தொழில்கள் கிடைத்துவிட்டது. அவர்கள் காலையில் இந்த துஆவை ஓதினார்கள். மாலையை அடைவதற்குள் அல்லாஹ் அனைத்தையும் கொடுத்தான். நாமும் யகீனோடு ஹலாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். நான் துஆக்களை கேட்கக்கூடிய நேரத்தில் யகீனோடு ஹலாஸோடு கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. நாம் பல துஆக்களை பார்த்திருக்கின்றோம். நபிமார்கள் ஓதிய துஆக்கள், சஹாபாக்கள் ஓதிய துஆக்கள். தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சினை ஏற்பட்டால் 2 ரகாத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்விடம் கையேந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய உதவிகள் அவர்களை வந்தடைந்தது. சில நபிமார்கள் பல வருடங்களாக அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் அதிகமாக துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தி தருவார்.